எனக்கு இங்க பிடிக்கலன்னு இல்லை, ஏன்னா நகர்ந்தாகணும், அதனால என் சொந்த வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு கடகராசிக்கு வந்து உச்சமாக போறாரு. அதாவது ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடகராசிக்கு 12 வருடங்கள் கழித்து குரு பகவான் வந்திருக்கிறது அப்படின்றது மிதுன ராசியால இனிமே எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து அவருடைய சிறப்பு பார்வைகளை நம்ம வந்து கணக்கு பண்ணணும். ஏன்னா ஜோதிடத்துல ஒவ்வொரு ஆண்டும் பலன்களை பத்தி தான் பேசுறோம். இந்த ராசிக்கு வந்தா இந்த பலன், இந்த ராசிக்கு வந்தா இந்த இப்படி நடக்கும். பட் அதையும் தாண்டி கிரகங்களுடைய பார்வைகள் வந்து பெரிய பங்கு வந்து வகிக்குதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போ 2ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் வீட்டுல அமர்ந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக. 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீடு, சம சப்தமமான வீடு 8ஆம் வீடு, அங்கேயும் தொடர்பு கொள்றாரு. அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலியமாக 10ஆம் வீடு, கர்மாவின் வீடு, அங்கேயும் தொடர்பு கொள்றாரு. அதாவது தன்னுடைய பார்வையின் மூலியமாக நோட் பண்ணிக்கோங்க, 6, 8, 10 இந்த 3 வீடுகளையும் குரு பகவான் பார்க்கிறது அப்படின்றது வெகு சிறப்பு. அதுவும் தன்னுடைய உச்சம் பெற்ற வீடு கடகராசி அங்க இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. இதனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்?